மெடிக்கல் ஷாப்புக்கு மருந்து வாங்க வந்த பெண்களை ஏமாற்றி பலாத்காரம் செய்த நபரின் பின்னணி கர்நாடக மாநிலத்தையே அதிர வைத்துள்ளது. கர்நாடக மாநிலம் தவணகெரா மாவட்டம் சென்னகிரி டவுன் பகுதியில் மருந்து கடை வைத்து நடத்தி வருபவர் அம்ஜத். திருமணமான இவர் தன்னுடைய மருந்து கடைக்கு வரும் பெண்களை பணத்தாசை காட்டியும் அவர்களுக்கு உதவுவது போல் நடித்தும் தன்னுடைய வலையில் விழ வைத்துள்ளார். அவர்களை பாலியல் வன்கொடுமையும் செய்து வந்துள்ளார். இதற்காகவே சொந்தமாக வீடு வாங்கி அதை உபயோகித்து வந்துள்ளார். அந்த வீட்டுக்கு வரும் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வதுடன் அதை வீடியோவாகவும் எடுத்து வைத்துக் கொண்டுள்ளார். பிறகு அதே பெண்களை மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு வர மிரட்டி அழைத்துள்ளார். இப்படியே 30க்கும் மேற்பட்ட பெண்கள் அம்ஜத்தால் சீரழிந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட சில பெண்கள் சென்னகிரி போலீசிலும் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் உமா பிரசாந்திடமும் புகார் தந்தனர். இந்த புகாரின் பேரில் உடனடியாக விசாரணை நடத்த மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் உமா பிரசாந்த் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் அம்ஜத் குறித்த மேலும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தாவணகெரே மாவட்டம் சென்னகிரி டவுன் பகுதியில் மெடிக்கல் ஷாப் வைத்திருக்கிறார் அம்ஜத். 50 வயதாகும் இவர் மருந்து கடைக்கு வரும் பெண்களிடம் நைசாக பேச்சு தந்து அவர்களது பொருளாதார சூழ்நிலையை தெரிந்து கொள்வாராம். பிறகு அவர்களுக்கு உதவுவது போல் நடித்து பணத்தாசை காட்டியே பெண்களை ஏமாற்றியிருக்கிறார். மெடிக்கல் ஷாப்புக்கு வரும் பெண்களுக்கு மருத்துவ உதவி செய்வது போல் பேசி முதலில் அவர்களது போன் நம்பரை வாங்கிக் கொள்வாராம். பிறகு நிதி உதவி செய்வது போல் நெருக்கம் காட்டுவாராம். குடும்ப வறுமையால் இவரிடம் பல பெண்கள் சிக்கி ஏமாந்துள்ளனர். இந்த பெண்களை மிரட்டி எடுக்கப்பட்ட வீடியோக்கள் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலாக துவங்கியதுமே மாவட்ட எஸ்பி உமா பிரசாந்த் இந்த வீடியோக்களை யாரும் பகிர வேண்டாம், மீறி பகிர்ந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். இது மட்டுமல்லாமல் தான் எந்த பெண்ணை விரும்பினாலும் அவர்களுக்கு தெரியாமல் போட்டோ அல்லது வீடியோவை எடுத்துக் கொள்வாராம். அதேபோல் சில பெண்கள் குளிப்பதையும் ரகசியமாக பதிவு செய்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். பஸ்களில் பயணம் செய்யும் பெண்கள், தெருவில் சீரற்ற முறையில் நடந்து செல்லும் பெண்கள் போன்ற வீடியோக்களை அந்த நபர் பதிவு செய்ததாகவும் அந்த வீடியோக்கள் அனைத்தையும் தனிமையில் பார்த்து ரசித்து வந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இப்போது அனைத்து வீடியோக்களும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து அம்ஜத்திடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட அம்ஜத் பள்ளி மாணவி உட்பட 30க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்தது உண்மை என தெரிய வந்தது. பிறகு அவரது செல்போனில் இருந்து 100க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்களையும் போலீசார் கைப்பற்றினர். கைதான முகமது அம்ஜத் மீது தகவல் தொழில்நுட்ப சட்டம், போக்சோ சட்டம் என பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜெம் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் மெனகா.